வணக்கம், நான் உங்கள் சித்ராலிங்கேஸ்வரன். பேர்லும் பீட்ஸும் சேர்ந்தா மாதிரி ஒரு பிரேஸ்லெட் தாங்க சொல்லி தரப்போகிறேன். என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேன், எப்படி செய்யலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பிரேஸ்லெட் தான் சொல்லி தரப்போகிறேன். இந்த பிரேஸ்லெட்க்கு நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த பேர்ல்ஸு, இந்த அதாவது டல் கோல்டில் இந்த மாதிரி பீட்ஸ் கிடைக்கும், அது இந்த டார்க் கோல்டு பீட்ஸு, இந்த தங்கூஸ் ஒயரு, அதுக்கப்புறம் இந்த இந்த ரிங் ரெடிமேடாகவே கிடைக்கும். இது ஈஸியாக இப்படி நீக்கிட்டு இப்படி அழுத்துற மாதிரி இந்த ரிங்கு, இதை வச்சு தான் நம்ம இந்த மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணி தான் ஒரு பிரேஸ்லெட் பண்ண போகிறோம். ரெண்டாம் அடித்து இதை நான் ஹாஃபாக கட் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு இப்போ பேர்லோ இல்லை இந்த டல் கோல்டோ இந்த கோல்டோ எது எடுத்தாலும் அதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு தங்கூசை ரெண்டாக கட் பண்ணிக்கிறது. இப்போ இதே மாதிரி 3 எடுத்துக்கலாம், ஏன்னா 3 மணி எடுத்துருக்கிறதால. இதே மாதிரி நான் இன்னொன்று கட் பண்ணிவிட்டு காட்டிடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு பேர்ல் எப்படி செய்யறதுன்னு காமிச்சிடுறேன். நான் இந்த கியர் ஒயரோட 2 முனையும் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன். அந்த கட் பண்ணியிருக்கிறதுலேருந்து இது பார்த்திங்கன்னா இப்படி கொத்தாக தான் கிடைக்கும். நம்ம அது எப்போ தேவையோ எவ்வளோ தேவையோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 10 மணி நான் போட்டுக்கிறேன். 1 2 3 4 5 7 8 9 10. இப்போ இந்த 10வது மணி கோத்ததுக்கப்புறமா இந்த ஆப்போசிட்டில் ஒரு ஒயர் இருக்குல்ல, அதோட எண்டை எதிர்பக்கமாக அதை பாருங்கள், இந்த முனை இங்கே இருக்குது, இந்த முனையை இங்கே எதிர்பக்கமாக இப்படி விடுறோம். விட்டுட்டு 2 முனையும் இப்படி சேர்த்து பிடிச்சிக்கிட்டு கிட்ட இழுத்துக்கலாம். தெரியுதுங்களா? இப்போ இந்த மெத்தட்லையே அடுத்து நான் 10 மணி போட போகிறேன். இப்போ 1 மணி நான் போட்டாச்சு. அப்போ 9 மணி கோத்தா போதும். 9 மணி கோத்துட்டு காட்டுறேன். அதாவது அடுத்தது கோக்கும்போது மட்டும் இப்போ இந்த சென்டரை ஒன்றா நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். மொத்தம் 9 கோக்கணும். ஒரு பக்கம் 5ம் ஒரு பக்கம் 4ம் கொத்துக்கலாம். இது ஏன் அப்படின்னா, இப்போ கோக்கும்போது அப்போ தான் சென்டர் வரும் உங்களுக்கு, இல்லைனா ஒரு கார்னராக போயிடும். அதாவது ஒரு பக்கம் 4ம் ஒரு பக்கம் 5ம் கோத்துட்டேன். அந்த 5 கோத்ததை இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லா மணியும் விட்டுட்டு இப்படி சென்டர் போட்டு, அதாவது ஆப்போசிட் இப்படி விட்டா மாதிரி விட்டுட்டு இப்படி எடுத்துக்கணும். இப்போது அகைன் இதை சென்டர் பண்ணி ஒரு பக்கம் 5 ஒரு பக்கம் 4, அந்த 5வது மணிக்குள்ளே இப்படி க்ராஸாக விட்டு எடுக்க போகிறேன். இதே மாதிரி இந்த பேர்ல்ஸு, இந்த டல் கோல்டு, இந்த கோல்டு 3த்தையும் நம்ம பண்ண போகிறோம். நான் இது ஒரு 10 பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எல்லா கலர்லேயும். இப்போ பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 போட்டுட்டேன். 10வதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த 1ஓட சேர்த்து 9 மணியை கோத்துட்டு ஒரே இடத்துல வச்சுட்டு நம்ம ரெகுலராக போடுற மாதிரி இப்படி நாட் அதை 2 தடவை இப்படியே போட்டுக்கோங்க. நீங்கள் டைட்டாக பிடிச்சிக்கிட்டாலே போதும், டைட் ஆகிடும். நல்லா டைட்டாக 2வது நாட்டை நல்லா நீங்கள் டைட் பண்ணாலே போதும், பிரிஞ்சே வராது. 3வது ஒரு நாட் போட்டுட்டு அப்படியே கட் பண்ணாமல் எப்போவுமே அடுத்த மணிக்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணணும். ஓகேங்களா? அந்த மாதிரி விட்டு எடுத்துட்டு கட் பண்ணிடலாம். 2 இடத்தையுமே விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ நான் பேர்லில் போட்டு முடித்து எடுத்துட்டேன். ஓகேங்களா? இப்போ பேர்ல் இது முடிஞ்சிடுச்சு. இப்போ அதே மாதிரியே இந்த கோல்டும் இந்த டல் கோல்டும் இந்த டைப்பில் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், 3ம் அந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு பேர்ல் எடுத்துக்கிறேன், டல் கோல்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது 2 கேப்புக்குள்ளே இப்படி உள்ளே கொடுத்து வெளியில் எடுக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வரா மாதிரி வச்சுட்டு அடுத்தது இதுக்குள்ளே அப்படியே ஒன்று மாற்றி ஒன்று உள்ளே எடுத்துக்கிட்டே போகிறோம்.
கொஞ்சம் பொறுமையாக மட்டும் ஹேண்டில் பண்ணுங்க. ரொம்ப வேகமாக பரபரன்னு இழுக்க வேண்டாம். புரியுதுங்களா நான் இழுக்கிறது? இது ஈவனாக இப்படி வைக்கணும். அடுத்து இங்கே கொண்டு போகணும். அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் இப்படி உள்ளே கொடுத்து இப்படி எடுக்க போகிறோம். அப்படியே ஒன்று மேலே ஒன்று கீழேன்ட்டு கொடுத்து எடுக்கிறதும் பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். தெரியுதுங்களா? அதாவது ஈக்குவலாக இருக்க மாதிரி இப்படி வச்சுக்கோம். கொஞ்சம் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணோம், இதை ஈக்குவலாக வச்சுட்டு இப்போ பாருங்கள் உள்ளேருந்து கொடுத்து எடுத்ததால் பேர்ல் மேலேயும் இது கீழேயும் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2 கேப்புக்குள்ளே இதை நம்ம இப்படி கொடுத்து எடுக்கணும். இப்போ இது எங்கே வரணும் அப்படின்னா மொல்லமாக இழுங்க. இப்போ இது எங்கே வரணும் அப்படின்னா இந்த லாஸ்டில் இப்படி வரணும். ஃபஸ்ட்டு பேர்லு, அடுத்து டல் கோல்டு, அடுத்து பிளெயின் கோல்டு. இதோட காம்பினேஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்த வளைவுக்குள்ளே இதை விட போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக நசுக்குனா மாதிரி, அதாவது அழுத்தி இப்படி எடுத்தோன்னா ஈஸியாக வெளில வந்துடும். ஒன்ஸ் உள்ளே சொருகிற வரைக்கும் தான் நமக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இழுக்கும்போது ஈஸியாக இருக்கும். தெரியுதுங்களா? இப்போ அடுத்து இதுக்கு மேலே எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நான் லாஸ்ட் வரைக்கும் உள்ளே விட்டு அப்படியே எடுத்துடுறேன். மேலே இருக்கும்போது இப்படி உள்ளே விடுங்க. இப்படி உள்ளே விட்டுட்டு பின்னாடி இப்படி திருப்பினீங்கன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்த ஹோலு ஒரு ஹோலையும் மிஸ் பண்ணாமல் உள்ளே கொடுத்து எடுங்க. அதாவது இப்படி ஹோல்ஸாக இருந்தது. இதை பாருங்கள் உள்ளே எடுக்கணும். எப்படி நல்லா திக்காக நல்லா ரோலிங்காக கிடைக்கும் பாருங்கள். இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், உங்களுக்கு பிரிஞ்சுலாம் வராது. அதே மாதிரி டைமும் ரொம்ப எடுக்காது. இந்த 3 பேஸை செஞ்சு வைக்கிற வரைக்கும் தான். இது அப்படியே நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அப்படியே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா கூட இதை உள்ளே கொடுத்து எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ லாஸ்ட்டு சரிங்களா, அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த நீக்கி இருக்க கம்பியை வச்சு தான் நம்ம இதை ஜாயின் பண்ண போகிறோம். 3த்தையும் சேர்த்து ஒரு பேர்லு, ஒரு டல் கோல்டு, ஒரு கோல்டுன்னு உள்ளே இப்படி கொடுத்துட்டு இந்த பாருங்க இப்படி வந்துடுச்சா. இது ஒரே கலர் இருக்கிறதால உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். நல்லா ஜூம் பண்ணி பாருங்கள். இப்போ தெரியுதுங்களா? இது அப்படியே சேர்ந்து வந்துடுச்சா. இதை நம்ம அப்படியே க்ளோஸ் பண்ணி கையிலேயே விட்டுடலாம். இப்போ அதே மாதிரியே ஆப்போசிட் சைட்லேயும் உள்ளே கொடுத்து எடுத்துட்டேன். இதுக்கு ஒரு 4 வளைவு மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2 இப்படி கனெக்ட் பண்ணுறதுக்கும் 2 நம்ம கையில் வச்சு லாக் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா அழுத்தி டைட் பண்ணியாச்சு. இப்போ இந்த வளையம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஒரு சைடில் இப்படி நீக்கிட்டு ஓகேங்களா, இது ஒரு சைடுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்த சைடுக்கும் பார்த்தீங்கன்னா நீக்கிட்டு இதை நம்ம எடுத்துக்கலாம். இதை இப்படியே பெண்ட் பண்ணி நம்ம கையில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது நீக்கிறது தான், அதனால் ஈஸியாக இருக்கும். அழகாக ஒரு பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு 3 கலரில். என்னங்க ரொம்ப சிம்பிளாக இருந்ததா, அதே மாதிரி ரொம்ப சூப்பராகவும் இருந்ததா? ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்த வீடியோலும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.